மை டியர் கௌதம் டியர் சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். 7th சயின்ஸ் அறிவியலுக்கான ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் வருது. அதில் இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பார்த்தலாமா? 1 மார்க் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் தான் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்ப்பா. ஏன்னா உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது, ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், லீக் கொஸ்டின் பேப்பர்லாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சமநிலை உள்ள இரு கோள்களின்கான அளவுகளின் விகிதம் எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்ன? பின்வருவற்றுள் எது வழி அளவு? இது மாதிரி எல்லாம் புக் பேக் தான் இருக்கும். கரெக்டாக படிச்சு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா, ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்கள். ஒரு கனமீட்டர் என்பது டேஸ் கனமீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது டேஸு. திசைவேகம் மாறுபாடு வீதம் டேஸ் ஆகும். ஒரு அணுவில் காணப்படும் மிக சிறிய தூள்கள் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. அப்புறம் மீன்டேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு. இதெல்லாம் உங்களுக்கு கோடிட்டு இருப்பங்க. ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா. உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். சூஸிட்டு பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சரியாக தவறாக பாருங்கள். திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் ஆகலாம். இது வந்து கரெக்டாக தப்பா? அளக்கலாம். அளவிடும் முகமை மூலம் அளக்கலாம். இது உங்களுக்கு ட்ரூவா ஃபால்ஸாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இரும்பு குண்டு பாத்திரத்தில் மிதக்கும். இரும்பு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதத்தில் மிதக்குமா? இது ட்ரூவா ஃபால்ஸா? ஒரு தனி மனிதனின் அடிப்படை அழகு மூலக்கூறு ஆகும். இதுக்கு சரியா தவறா? அதே மாதிரி 14, 15 பாருங்கள். நெக்ஸ்ட்டு எவையும் 5 வினாக்களுக்கு விடையளி. 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஒரு சில வழி அளவுகளை கூறுக. ஓர் ஒளி ஆண்டு என்றால் என்ன? ஒப்புமை தருக. அணு வரையாறு. அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும். அப்புறம் பொறுத்துக்க பாருங்கள். இணைத்திறன், இரும்பு, இடப்பெயர்ச்சி, கப்பலின் வேகம். வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை தருக. அடுத்து கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது 2ல் ஏதோ ஒன்று எழுதணும், ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதோட கொஸ்டின் ஈஸியாக வராது. ஸோ தட்ஸ் நினைக்கிறப்பா. வீடியோ என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அதே டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண முடியும் கரெக்ட் டேட்டில், ஓகேவா? மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேப்பா சில குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.